பீகார் முதலமைச்சர் போன்று தமிழ்நாட்டை பாஜகவிடம் ஒப்படைக்க எடப்பாடி பழனிசாமி படாத பாடுபடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் விண்ணை முட்டும் அளவுக்கு விலைவாசி உயர்ந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வரும் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் மாநிலம் முழுவதும் சூறாவளி பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் திருப்பத்தூரில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் என்றால் மத்திய அரசு அலட்சியம் காட்டும் என குற்றம் சாட்டினார். மதுரையில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை 10 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கூட கேட்டேன், அது என்ன தாஜ்மஹாலா இல்லை தஞ்சை பெரிய கோயிலா, ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேட்டேன். இந்த அளவுல தான் தமிழ்நாட்டு மேலையும் திருப்பத்தூர் மேலையும் அவங்க அக்கறை இருக்கு. திமுக செயல்படுத்தி வரும் திட்டங்களை தான் பெயர் மாற்றி அதிமுக அரசு தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருப்பதாகவும் கூறினார். பாட்டா ஷூன்னு இருந்தா அதுல ஒரு எழுத்தை மாத்தி டாடா ஷூன்னு போட்டு வித்துருவாங்க. அப்படித்தான் திராவிட மாடலுடைய மகளிர் உரிமை திட்ட தொகையை குளவிளக்கு திட்டம்னு வேற ஸ்டிக்கரை ஒட்டி அதிமுக அறிவிச்சிருக்கிறாங்க. பீகார் முதலமைச்சர் போல தமிழ்நாட்டை பாஜக கிட்ட ஒப்படைக்க படாத பாடுபடுகிறார். பழனிசாமி அவர்களே, இது தமிழ்நாடு. மதுரை மாவட்டம் பழங்கானத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். பரப்புரையில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை என முதலமைச்சர் பொய் சொல்வதாக தெரிவித்தார். எய்ம்ஸ் மருத்துவமனை சொல்றாங்க, அதுவும் அதிமுக ஆட்சி இருக்கும் போது நான் முதலமைச்சர் இருக்கும் போது அடிக்கல் நாட்டினு பிறகு பல பிரச்சனை. இவர்கள் அனுமதி கொடுப்பதில் காலதாமதம், மாநில அரசு அனுமதி கொடுக்க காலதாமதம். கருணாநிதி ஆட்சி காலத்தில் மதுரை மண்ணில் கால் வைக்க முடியாமல் இருந்தவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என இபிஎஸ் விமர்சித்தார். திமுக ஒரு ஊழல் அரசாங்கம், எல்லா மந்திரி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வரும், அப்ப ஆட்சிக்கு வரையிட்ட பொழுது நிறைய பேர் மீது வழக்கு தொடரப்படும். யார் சொன்னது? பிரைம் மினிஸ்டர் நமக்கு பச்சை கொடி காட்டிட்டார். சிவகங்கை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இந்துஜா ரமேஷை ஆதரித்து அக்கட்சியில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். ஆளுங்கட்சி 22 கட்சியை கூட்டி சேர்த்துக்கிறது. அது இந்த திமுக பத்தாக்குறைக்கு இந்த தேவையற்ற தொங்கு சத காங்கிரஸ் தூக்கி சுமக்குது. அவன் மிரட்டி கூட 3 சீட்டு வாங்கிட்டு போறேன். ஒத்த ஓட்டு கிடையாது, தனிச்சா நின்னா 300 ஓட்டு கூட ஒரு தொகுதி வாங்க மாட்டான். அதனைத் தொடர்ந்து பரமக்குடியில் வேட்பாளர் எழில் இளவரசி, முதுகுளத்தூரில் வேட்பாளர் சந்திரபிரபா ஆகியோரை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட சீமான் ராமநாதபுரத்தில் முத்துகேசவனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். ஒரு பெரிய முதல்வர் மம்தா பானர்ஜி சொல்லுது, திமுகவும் பிஜேபி ரகசிய உடன்பாடு வச்சிருக்கு. அதை நம்பணும்ல நீ? அந்த பினராயி விஜயன் சொல்றார், பிஜேபி எதிர்க்க காங்கிரஸ் தான் சரியானது நினைப்பது பைத்தியக்காரத்தனம்ங்கிறான். திருப்பூர் பெருமாநல்லூரில் பரப்புரை மேற்கொண்ட தாவேகா தலைவர் விஜய் காவலர்கள், விவசாயிகள், நெசவாளர்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். நிலையற்ற நூல் விலை மற்றும் மின்சார நெருக்கடி சுமையை பகிர்ந்து கொள்ள கைத்தறி மற்றும் விசைத்தறி வைத்திருக்கும் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வங்கி மூலம் நேரடியாக நமது டிவிக்கு அரசு வழங்கும். 5 ஏக்கருக்கு குறைவான நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். நெரிசல் காரணமாக பெருமாநல்லூரில் இருந்து பூர்வப்பட்டி வரை நடக்க இருந்த விஜயின் ரோட் ஷோ கடைசி நேரத்தில் ரத்தானது.